ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் பெறப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நகர் நிர்வாக இயக்குநரகம் பேரூராட்சி இயக்குநரகத்திற்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்களில் வெளிப்படை தன்மைக்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நகர் நிர்வாக இயக்குநரகம் மற்றும் பேரூராட்சி இயக்குநரகத்துக்கு கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியிருக்கிறார். டெண்டரில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் டெண்டர் வெளியிடும் அனைத்து அமைப்புகளும் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டம் மற்றும் விதிகளை முறையாக பின்பற்றி டெண்டர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெண்டர் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களிடமிருந்து கள ஆய்வு சான்று மற்றும் உபகரணங்கள் சான்று பெற தேவையில்லை என்றும், முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட அனைத்து இணையதளம் மூலம்தான் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்டட அனுமதி தொடர்பான விண்ணப்பங்கள் மீது உரிய காலத்தில் நடவடிக்கை எடுத்து தாமதமின்றி கட்டட அனுமதியை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை குறித்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் பெறப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நகர் நிர்வாக இயக்குநரகம் பேரூராட்சி இயக்குநரகத்திற்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்களில் வெளிப்படை தன்மைக்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நகர் நிர்வாக இயக்குநரகம் மற்றும் பேரூராட்சி இயக்குநரகத்துக்கு கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியிருக்கிறார். டெண்டரில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் டெண்டர் வெளியிடும் அனைத்து அமைப்புகளும் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டம் மற்றும் விதிகளை முறையாக பின்பற்றி டெண்டர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெண்டர் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களிடமிருந்து கள ஆய்வு சான்று மற்றும் உபகரணங்கள் சான்று பெற தேவையில்லை என்றும், முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட அனைத்து இணையதளம் மூலம்தான் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்டட அனுமதி தொடர்பான விண்ணப்பங்கள் மீது உரிய காலத்தில் நடவடிக்கை எடுத்து தாமதமின்றி கட்டட அனுமதியை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை குறித்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் பெறப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நகர் நிர்வாக இயக்குநரகம் பேரூராட்சி இயக்குநரகத்திற்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசு என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்களில் வெளிப்படை தன்மைக்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நகர் நிர்வாக இயக்குநரகம் மற்றும் பேரூராட்சி இயக்குநரகத்துக்கு கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியிருக்கிறார். டெண்டரில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் டெண்டர் வெளியிடும் அனைத்து அமைப்புகளும் ஒளிவு மறைவற்ற டெண்டர் சட்டம் மற்றும் விதிகளை முறையாக பின்பற்றி டெண்டர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெண்டர் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களிடமிருந்து கள ஆய்வு சான்று மற்றும் உபகரணங்கள் சான்று பெற தேவையில்லை என்றும், முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட அனைத்து இணையதளம் மூலம்தான் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்டட அனுமதி தொடர்பான விண்ணப்பங்கள் மீது உரிய காலத்தில் நடவடிக்கை எடுத்து தாமதமின்றி கட்டட அனுமதியை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை குறித்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.